அப்போ மெய்யை தேடலாமா? தேட வேண்டிய அவசியம் இல்லை. மெய் நம்முள்ள இருக்கு ஐயா. மெய் எங்கேயும் இருக்கு. போவோம் குணங்குடிக்கு எல்லோரும் புறப்படுங்கள், போவோம் குணங்குடிக்கு எல்லோரும். கொட்டி கிடக்குது காண்றார். அப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எங்கேயோ அவர்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட இருக்குது, அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கு, இந்த தெய்வம் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஓதாமல் ஒளியாமல் ஊன்றி ஒரு மந்திரத்தை பண்ணாமல் உன் ஆணை என் ஆணை சுக பிரம்மத்தில் சும்மா இரு. பிரம்மம் எங்க இருக்கு? கடந்த வகுப்புல பார்த்தோம், இங்கே தான் இருக்கு. இந்த பிரம்மம் இங்கே தான் இருக்கு. அது ஒரு ரந்திரம் துவாரத்தில் இருக்கு. அந்த துவாரத்துக்கு என்ன பேரு? பிரம்மரந்திரம், உச்சித்துளை. பிரம்மரந்திரம், இது உச்சித்துளை. இத்தனை தொலை போட்டவன் அந்த தொலைக்கு போக வழி தெரியல. இந்த தொலை தான் மிக உயர்ந்த தொலை. நேர்கோட்டில் வச்சான்னு போன வாரமே பார்த்தோம். 2 மூக்கு துவாரம், ஒரு வாயி, ஒரு ஒண்ணுக்கு போற வழி, ஒரு வெளியே போற வழி. பக்கத்தில் இருக்கிற சைடில் வச்சிருக்கானா? இல்லை, நேர்கோட்டில் இருக்கு. இது அத்தனை துவாரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய 2 துவாரம் இதுதான். இந்த 2 துவாரத்துக்கு உள்பக்கமாக போனால் உள்ளே ஒரு 2 துவாரம் போய் ஒன்றா முடியும். அண்ணாக்கு பக்கம் 2 துவாரம் போகுது, போய் ஒன்றில் போய் முடியும். மேலேயே நவதுவாரம் முடிய போகுது, கீழல்ல. ஆக இந்த காற்று ஸ்திரத்தன்மை பெறுவதற்கு என்ன பேர்? இது மந்திரம். பொழுதுபோக்காக போடுறவங்க, பொழுதுபோகலன்னா வரீங்க நீங்களாம். இந்த நேரம் எத்தனை டிவியில் எத்தனை தொடர் ஓடும் இல்லை? அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, ஊர் கதை பேச, சொந்த கதை பேச. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒருவரும் எல்லாரும் ஒன்றா கூடுறோன்னா சத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக இவ்வளோ பேரும் வந்திருக்கிறோம். நமக்குள்ளேயும் இந்த உலகத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற பொருள், சத்து பொருள் எது? இதுதான் சத் சங்கம், சத்து விசாரம். அதனால மனசை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர மெய்ப்பொருள் அதுதான். மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு, மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு வீணா செய்யது கடி குதம்பாய், வீணா செய்யது கடி. வீணன ஆசைலாம் அவனுக்கு கிடையாதான். ஒரே ஆசை, என்ன ஆசை? சாக மாட்டேன், பொய்யில் கிடந்து புலர்ந்து மனம் வேக மாட்டேன், பொய்யுலகன் ஆக மாட்டேன்,